வாக்காளர்களுக்கு சட்டவிரோதமாக பணத்தை கடத்தி கொடுப்பதற்கு செயல்பட்டவர் தான் நயினார் நாகேந்திரன். பொதுவெளியில் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றியும் இவருக்கு செய்கிற தவறுகளை சுட்டி காட்டினா உடனடியே இவருடைய குடும்பத்தை பற்றி பேச வேண்டியது, தனி மனித தாக்கலை பற்றி பேச வேண்டியது, ஆபாசமாக பேச வேண்டியது, இன்னொருத்தவங்களை வச்சு சித்தரிச்சு பேச வேண்டியது. இவர் 2006லேருந்து 2011 வரைக்கும் திமுக ஆளு கூட தொடர்பு வச்சுக்கிட்டு அதிமுகவுடைய சில முக்கியமான விஷயங்கள்லாம் அங்கே கசிய விட்டுருக்கிறாரு. அதுவும் குறிப்பாக ஜெயலலிதா சம்பந்தமான விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பதாகவும் பல கோடி ரூபாய் அளவுக்கு பணம் கொடுக்க போவார். இப்படி திமுக உடன் நட்புணர்வோடு இருந்ததால இவருக்கு 2011 அமைச்சர் பதவி கொடுக்கல. பாஜகவில் போய் இணைஞ்சிட்டாரு. பாஜகவில் இணைஞ்சதுக்கு பிறகு ஒரு பிரச்சனை வந்தது. என்ன அப்படின்னா, அவருடைய மகன் நயினார் பாலாஜி என்பவர் சென்னை வலசரவாக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை அபகரித்து விட்டதாக ஒரு புகார் எழுந்திருக்கு. லெட்ஸ் டாக் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சேலத்தில் நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பங்கேற்று தமிழ்நாட்டுடைய பல்வேறு அரசியல் குறித்து பேசியிருந்தார். குறிப்பாக திமுக இந்த 4.5 ஆண்டுகளில் செய்த ஊழல், மக்களுக்கு செய்த துரோகங்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேசியிருந்தார். அதே வேளையில் அதிமுகையும் விமர்சித்து பேசியிருந்தார். அதில் சில முக்கியமான விஷயங்கள் என்ன குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த 4.5 ஆண்டுகள் ஆட்சி செய்ததில் ஒரு திட்டங்கள் கூட இவங்க நிறைவேற்றலை. பொய்யான வாக்குறுதியில் கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க. இப்போ அதே பொய்யை மீண்டும் சொல்லி மக்களை ஏமாற்றி ஓட்டு கேட்கறதுக்காகத்தான் இவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு புறம் இந்த 5000 ரூபா பணத்தை இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க. இது விசில் சத்தம் தாங்க முடியாமல் தான் 5000 ரூபா அறிவிக்கிறாங்க. இது தாவேக கிடைத்த வெற்றி. அதோடு மட்டும் இல்லை, 4.5 ஆண்டுகளும் இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை எழுப்பியிருந்தார். சட்ட ஒழுங்கு பற்றி சொல்லியிருந்தார், வேலை வாய்ப்புகளை பற்றி பேசியிருந்தார், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், அங்கன்வாடிகள் ஊழியர்கள் போராட்டம், இப்படி இந்த ஆட்சியில் தினந்தோறும் வெறும் போராட்ட காலமாக இருக்கிறது. ஆனால் உங்கள் கனவை சொல்லுங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. என் கனவு இந்த தமிழ்நாட்டில் நான் நல்லபடியாக மக்களை வாழ வைக்கணும், ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பொலிட்டிக்கல் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பேசியிருந்தார். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, பல பேர் சொல்கிறாங்களாம். என்ன அப்படின்னா, விஜய் வீட்டை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு கருத்து தெரிவிக்க வகையில் சொல்லியிருந்தார். இங்கே விஜய் வீட்டை விட்டு வெளியே எப்போ வந்துட்டேன், என் வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா, என் வீடு தமிழ்நாடு தான், என் பின்னாடி 7.5 கோடி மக்கள் இருக்கிறாங்க, எல்லாம் என் மக்கள் தான் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு அனல் பறக்க சில கருத்துக்களை பேசியிருந்தார். ஸோ இந்த விஜய் நேற்று பேசிய அந்த கருத்துக்களுக்கு தான் இன்றைக்கி பல்வேறு அரசியல் கட்சிகள்லாம் தங்களுடைய எதிர்ப்பை ஆற்றி வராங்க. அதில் குறிப்பாக தமிழகத்துடைய பாஜக தலைவராக இருக்கக்கூடிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் விஜய் குறித்து சில கடுமையான சொற்களை பயன்படுத்தியிருக்கிறார். என்ன அதில் சொல்லியிருக்காருனாக்கா, ஒரு நடிகை பெயரை பயன்படுத்தி அந்த வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு வெளியில் வர சொல்லுங்கள் விஜயை அப்படின்னு சொல்லி ஒரு கொச்சையாக ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். ஒரு தேசிய கட்சியினுடைய தமிழ்நாட்டு தலைவராக இருக்கக்கூடிய திரு நயினார் நாகேந்திரன் இதற்கு முன்பாக அமைச்சராக இருந்தார், சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அவர் வாயிலிருந்து இது போன்ற கருத்துக்கள் வருவது அவருடைய தராதாரத்தை காட்டுவதாக இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களாக அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவனும் இதற்கு கடுமையாக எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். மற்ற கட்சி தலைவர்களும் இதுக்கு கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். பொதுவெளியில் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றியும் இவருக்கு செய்கிற தவறுகளை சுட்டி காட்டினா உடனடியே இவருடைய குடும்பத்தை பற்றி பேச வேண்டியது, தனி மனித தாக்கலை பற்றி பேச வேண்டியது, ஆபாசமாக பேச வேண்டியது, இன்னொருத்தவங்களை வச்சு சித்தரிச்சு பேச வேண்டியது, இது போன்ற செயல்கள்லாம் இன்றைக்கி தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இன்றைக்கி அந்த பாலிடிக்ஸை தான் இன்றைக்கி பாஜக கையில் எடுத்திருப்பதாக நம்ம பார்க்க முடிகிறது. காரணம் என்னன்னாக்கா, நாள்தோறும் இன்றைக்கி ஒவ்வொரு நாளுக்கும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு என்பது நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே ரசிகர் மட்டும்தான் கொஞ்சம் இப்படி கூடிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பொதுமக்கள் அப்படியே வந்தாங்க. இன்றைக்கி மற்ற கட்சியில் இருக்கிறவங்களே இன்றைக்கி விஜயை பார்த்து அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், அவருடைய தலைமையில் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் அவர்களுக்கு ஆதரவு பெருகிட்டு வருது. நேற்று நடந்த கூட்டத்திலே திமுக கட்சியை சார்ந்த ஒரு நிர்வாகி பங்கேற்றாரு. ஸோ இப்படி பொதுமக்கள் ரசிகர்கள்லாம் தாண்டி வேறு கட்சியில் இருக்கிறவங்களும் இன்றைக்கி தாவேக நோக்கி படையெடுக்கிறாங்க, அவங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கிறாங்க, விஜயுடைய அணுகுமுறையை அவங்க நல்லா பார்க்குறாங்க. ஸோ இதனுடைய விரக்தியாக அவர்கள் என்னடா அது நாளுக்கு நாள் நம்ம இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அங்கே கூட்டு அங்கே போகுது அப்படிங்கிற ஒரு விரக்தியில் ஆபாச சொற்களை பேசி வராங்க. ஸோ நம்ம நயினார் நாகேந்திரா பார்த்துக்கிட்டோம்னா, அவர் ஒரு அரசியல் தூய்மையான அரசியல் இருந்து ஒரு கேள்வி கேட்டார்னா அது நம்ம சரின்னு சொல்லலாம். அவருடைய பின்னணியை பார்த்தோம்னாக்கா சரியில்லாதான் இருக்குது. கிட்டத்தட்ட அவர் 80களில் அவர் அதிமுகவில் பயணம் மேற்கொண்டு பல்வேறு மாவட்ட பொறுப்புகள் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகள்லாம் வகித்தாலும் அவர் திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட்டு முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராகிறார். அப்போது இருக்கக்கூடிய அதிமுக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அமைச்சராக்கி பார்த்தாங்க. அதன் பிறகு நடந்த தேர்தலில் தோற்று போனார். ஜெயலலிதா 2011 மீண்டும் ஆட்சிக்கு வந்தபோது இவருக்கு திருநெல்வேலியில் சீட்டு கொடுக்கலாமா வேணாமான்னு பலத்த யோசனைக்கு பிறகு கொடுத்தாங்க. நின்று ஜெயிச்சார். ஜெயிச்சதுக்கு பிறகு ஆனால் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல. காரணம் என்னென்னா, இவர் 2006லேருந்து 2011 வரைக்கும்
திமுக ஆள் கூட தொடர்பு வச்சுக்கிட்டு அதிமுகவுடைய சில முக்கியமான விஷயங்கள்லாம் அங்கே கசிய விட்டுருக்கிறாரு. அதுவும் குறிப்பாக ஜெயலலிதா சம்பந்தமான விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பதாகவும், பல கோடி ரூபாய் அளவிற்கு பணம் கொடுக்க போவார். இப்படி திமுக உடன் நட்புணர்வோடு இருந்ததால இவருக்கு 2011 அமைச்சர் பதவி கொடுக்கல. வெறும் எம்எல்ஏ தான் இருந்தார். அதன் பிறகு பார்க்குறோம், அப்புறம் ஜெயலலிதாவுடைய மரணம், அதுக்கப்புறம் இபிஎஸ் கிட்ட கட்சி போச்சு. அதோடைய செயல்பாடுலாம் அப்படி இருந்தது. அதன் பிறகு இவர் என்ன பண்ணிட்டாரு, கட்சியிலேருந்து விலகி பாஜகவில் போய் இணைஞ்சிட்டாரு. பாஜகவில் இணைஞ்சதுக்கு பிறகு ஒரு பிரச்சனை வந்தது. என்ன அப்படின்னா, அவருடைய மகன் நயினார் பாலாஜி என்பவர் சென்னை வலசரவாக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை அபகரித்து விட்டதா ஒரு புகார் எழுந்திருக்கு. அதை யார் கொடுத்துருக்காங்கன்னா, அறப்போர் இயக்கம் தான் அந்த புகாரை வெளியில் கொண்டு வராங்க. பத்திரப்பதிவுத்துறைக்கு தெரியாமல் 100 கோடி ரூபா நிலத்தை அபகரிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஒரு புகார் இருக்குது. அது டீட்டெயில் இல்லாமல் உள்ளே போகணும்னு வச்சுங்களேன். அந்த வழக்கு கூட இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு உள்ளானவர் தான் நயினார் நாகேந்திரனுடைய மகன் பாலாஜி என்பவர். இதற்கு அவரும் உடந்த சமீபத்தில் 2024 தேர்தல் நடந்ததில்ல, நம்ம மக்களவை தேர்தல். அதில் இவருடைய ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டார். அதுக்கு பணம் பட்டுவாடா பண்ணுறதுக்கு, தேர்தலில் பணம் கொடுப்பதற்கு சட்டவிரோதமாக கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் நம்ம தாம்பரம் ரயில்வே நிலையத்திலேருந்து கடத்தப்பட்டதை பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் ரயில்வே போலீஸார் பிடிச்சி அந்த பணத்தை விசாரிக்கும் பொழுது பின்னாடி யாராக இருக்காருன்னா நயினார் நாகேந்திரன் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. வாக்காளர்களுக்கு சட்டவிரோதமாக பணத்தை கடத்தி கொடுப்பதற்கு செயல்பட்டவர் தான் நயினார் நாகேந்திரன். இவர் தான் இன்னைக்கு தூய்மையாக நேர்மையாக ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அரசியல் நோக்கி செல்லக்கூடிய விஜய் அவர்கள் மீது ஒரு அபாண்டமான தேவையற்ற ஒரு ஆபாச கருத்துக்களை சொல்லுகிறார். ஸோ இதையெல்லாம் மக்கள் இன்னைக்கு புறந்தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னா, நயினார் நாகேந்திரன் ஒழுக்கமாக சுத்தமாக இருந்தால்தானே மற்றவர்களை கை நீட்டி குறை சொல்ல முடியும். இவர் மேலே 1000 அழுக்கு இருக்கு. அதனால் அவருடைய கருத்துக்களை யாரும் பெருசாக எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லி இன்றைக்கி அந்த கட்சியினரெல்லாம் பேசிட்டு வராங்க. ஸோ இப்படியாக தேர்தல் வேலைகள் சூடு பிடிக்க தொடங்கி விட்டது. எலெக்ஷன் வர சீக்கிரம் வரப்போகுது. இந்த நேரத்தில் அவருடைய வளர்ச்சியை பிடிக்காம, அதாவது விஜயுடைய வளர்ச்சியை பிடிக்காம அவதூறுகளும் ஆபாசவாதத்திலும் அள்ளி வீசக்கூடியவர்கள் இன்றைக்கி தினந்தோறும் வருவார்கள். இதையெல்லாம் புறந்தள்ளி விட்டு மக்களுடைய நல்லெண்ணத்தை கருதி அரசியல் நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்பது அந்த கட்சியினர் பெருசாக இன்றைக்கி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஸோ மக்களே, இன்றைக்கி நிறைய அரசியல் குறித்து பேசியிருக்கோம். நாளைக்கு மற்றொரு அரசியலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.